டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவை தாக்கியவர் தொடர்பான பின்னணி விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, இன்று ஒரு பயங்கர பரபரப்பு டெல்லியில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது டெல்லி முதல்வரே தாக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 7 மணி அளவில் டெல்லி முதல்வர் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மக்களை சந்தித்து வந்திருக்கிறார். அதாவது மக்களிடம் அந்த குறை தீர்ப்பு கூட்டம் போல மக்களிடம் வரக்கூடிய புகார்கள் என்ன என்பதை அவர் மக்களிடம் கேட்டு பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது சுமார் 8 மணி அளவில் ஒரு நபர் தன்னை ஒரு பயங்கர சத்தம் எழுப்பிக் கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு முதல்வரை கடுமையாக தாக்கி இருக்கிறார். இதில் முதல்வருக்கு முகம் மற்றும் தலைப்பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பின்பு அந்த நபர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணையின் போது அவர் பெயர் ராஜேஷ் கிம்ஜி சக்காரியா என்று தெரிவித்திருக்கிறார். இவர் ராஜ்கோட்டை சேர்ந்த 41 வயது ஆன நபர். இவர் கையில் இந்த நீதிமன்ற ஆவணங்கள் இருந்ததாகவும் தனது உறவினர் ஒருவர் சிறையில் இருக்கிறார், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி அந்த ஆவணங்களை முதல்வர் இல்லத்திற்கு எடுத்து வந்ததாகவும் அங்கு அவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் கட்டமாக இந்த ராஜேஷ் கிம்ஜி சக்கரியாவிடம் பெறப்பட்ட தகவலின் பேரில் அவர் உண்மையாகவே அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் உண்மைதானா அல்லது இவர் கூறியதுபடி இவர் ராஜ்கோட்டில் தான் வந்திருக்கிறாரா போன்ற தகவல்கள் தற்போது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதே போல இந்த தாக்குதலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதும் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் நடந்த உடனேயே தற்போது டெல்லி கமிஷனர் முதல்வர் இல்லத்திற்கு வந்து அங்கு அந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது தற்போது இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லி கமிஷனர் உள்துறை அமைச்சகத்திற்கும் இது ஒரு விளக்கமாக வழங்குவார் என்றும் தகவல் வெளியாகிறது. ஏனால் டெல்லி காவல்துறையினர் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கீழ் வருகின்றனர். ஆனால் உள்துறை அமைச்சகத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தையும் வழங்குவார்கள் என்று தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.